உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட ராதா உன் உயிரக்குடன் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சந்தோஷமா கொடுத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட இருந்து என்னோட காதல், என்னோட உரிமை, சுயமரியாதை எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க. நான் என் கழுத்துல இருக்க தாலியை கொடுக்க தயார். ஆனா என் கழுத்துல இருக்க தாலிய நீங்க உங்க கையாலேயே தான் கழட்டி எடுத்துக்கணும். மோகனண்ணா, என்னாச்சு மோகனண்ணா? ராதா கத்துற சத்தம் கேட்டோமே, என்னாச்சு? நீ சொல்றது உண்மனே வச்சுப்போமே. இப்போ துளசியா வந்திருக்கவ துளசி இல்லனே வச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ ரெண்டடி சூனியக்காரி. அவ யாரா இருந்தாலும் எங்களை காப்பாத்ததான் வந்திருக்கா. ஆனா உனக்கு அவ யமனா வந்திருக்கா. ராதா, நீ செஞ்ச காரியத்துக்கு, நீ செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் சரியான தண்டனைய கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த துளசி. நீ இந்த வீட்ல என் பொண்ணோட இடத்த அவகிட்ட பறிச்சல. இன்னைக்கு வந்திருக்க இந்த துளசி இந்த வீட்ல உனக்கு இருந்த இடத்த அவ பறிச்சுட்டா. நீ வந்ததுக்கு அப்புறம் தானே மோகன் நிச்சயதார்த்தத்துல என் பொண்ணுக்கு போட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்தான். இன்னைக்கு துளசி இந்த வீட்டுக்கு வந்ததுனால அதே மோகன் உன்கிட்ட இருந்து உன் தாலிய திரும்ப வாங்கிட்டு போயிட்டான். உண்மையை ஒத்துக்கணும்ல. உனக்கு முன்னாடி இந்த தாலி துளசிக்கு தானே சொந்தமா இருந்தது. ராதா அவளுக்கு சொந்தமானது அவளுக்கு திருப்பி கொடுத்துதானே ஆகணும். நீ வந்ததுனாலதான் என் பொண்ணு மணமேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகாமலேயே போயிட்டா. அடியே சூனியக்காரி, இன்னைக்கு கழுத்துல தாலி இல்லாம கூட புருஷனும் இல்லாம துளசி ஒன்ன விதவையாக்கி நிக்க வச்சிருக்கா. நேத்து வரைக்கும் என் பொண்ணு தாமினி ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னையில இருந்து நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ரத்த கண்ணீர் வடிக்க போற. சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? என்ன சொன்ன? அவ துளசி கிடையாதா? இருக்கட்டும், தாராளமா ஒத்துக்கலாம். இந்த புது உருவத்துல துளசின்னு ஒருத்தி வந்திருக்கால, அவ எங்களுக்கு சாதகமா தான் இருப்பா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்க? காது, என்ன கண்ணத்துல அடிச்சியா? நீங்க ராதா கிட்ட பேசின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு.
அதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த 2 அடி சூனியக்காரி முன்னாடி 7 ஜென்மத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. செல்ல கண்ணு, ஆ? அண்ணியோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. எனக்கு அது திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? மன்னிப்பு தானே கேட்டுட்டா போச்சு. கேக்குறேன், மன்னிப்பு கேக்குறேன். ராதா, உன்னதாமா ராதா, என்ன மன்னிச்சிருமா. நான் இவ்வளவு நாளா செஞ்ச எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன மன்னிச்சிடுமா. அது தேவையில்லாம சண்டை போட்டதெல்லாம் மறந்துடலாம். இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்ல. மன்னிச்சிரு. மோகன், மோகன், டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்லப்பா? நாம துளசிக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் எப்பவும் கொடுத்துடவே கூடாது. அதனால நீ துளசிக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் பண்ணு மோகன். அவளை நீதான் கவனிச்சுக்கணும். இந்த தாலி தானே வேணும் அவளுக்கு, கொடுத்துரு. எனக்கு நல்லா புரியுதுப்பா. ராதாவுக்கு இது ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கும். ஆனா வேற வழி இல்லையே. நீ இப்போ துளசிய பத்தி மட்டும் யோசி. போ, துளசி கூப்பிடுறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.